ரைட். இந்தியா பார்டரை தாண்டினாலே இந்த உலகத்தில் ஒரு சர்டன் ஆஃப் பீப்புள்ஸ் நம்ம மேலே ஒரு அலிகேஷன் ஒன்று வைக்கிறானுங்க. அது என்னன்னு தெரியுமா? இந்தியன்ஸ் மேலே ஸ்மெல் வரும், இந்தியன்ஸ்லாம் அக்லியாக இருப்பாங்க, குளிக்க மாட்டானுங்க, புவர் ட்ரெஸ்ஸிங் சென்ஸு, ஒரு காமன் சென்ஸ் கிடையாதுன்னு ஏகப்பட்ட அலிகேஷன்ஸ். ஒரு சவுத் ஏசியன் ஏதாச்சும் ஒரு தப்பு பண்ணா அப்படின்னா அவன் பார்க்குறது நம்மள மாதிரியே இருக்கான்னு சொல்லிட்டு எல்லாத்துக்குமே நம்ம தான் பண்ணோம் அப்படின்னு சோசியல் மீடியாவில் போட்டு அடின்னு அடிப்பானுங்க. சரி, இங்கெல்லாம் எல்லாமே ஓகேவா இருக்கா அப்படின்னா அப்படிலாம் கிடையாது. குப்பை இல்லாத நாடே கிடையாது. இப்போ இருக்க ஏரியாலாம் பயங்கரமாக குப்பை இருக்கும். அப்புறம் எதுக்குடா நம்மளை மட்டும் அடிக்கிறானுங்க அப்படின்னு பார்த்தா, உலகத்தில் இருக்க எல்லா பெரிய கம்பெனிலுமே பிகினர் லெவலில் இருந்து பீக் லெவல் வரையும் நம்ம ஆளுங்க ஃபுல்லாகவே ரூல் பண்ணிருப்பானுங்க. இவனுங்களால நம்ம கூட ஸ்கில்ஸில் கம்மிட் பண்ண முடியாது, நம்மளை மாதிரி ஹார்ட் ஒர்க் பண்ண முடியாது. சரி, இவனுங்களை எங்கேயாச்சும் போட்டு அடிக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு இதை கையில் எடுக்கிறானுங்க. இதுக்கெல்லாம் சோர்ஸ் அண்ட் ரெஃபரன்சஸ் வேணும்ல. அதெல்லாம் யார் கொடுக்குறான்னு பார்த்தா நம்மளே தான் கொடுக்குறோம். சவுத் இந்தியா வேஸ் நார்த் இந்தியான்னு சொல்லிட்டு அவன் அக்லியாக பண்ணுற விஷயத்த நீ எடுத்து போகிறதும், நீ அக்லியாக பண்ணுற விஷயத்த அவன் எடுத்து போகிறதும் அப்படின்னு சொல்லிட்டு இவனுக்கு எல்லாருமே அதை பார்த்துட்டு ஜாலியாக இருக்கானுங்க. உலகத்துலேயே இந்தியன்ஸ் யூசர் தான் சோஷியல் மீடியாலே ரொம்ப அதிகம். நீ ஒரு வீடியோ போடுற அப்படின்னா அது இந்தியாவுக்குள்ளே மட்டுமே பார்க்க மாட்டானுங்க. இந்தியன்ஸ் எவன் ஹர்ட் பண்ணுறானோ அது அவனுக்கு எல்லாத்துக்குமே அந்த வீடியோ போகும். நம்ம பக்கத்து ஒரு சைனாலலாம் அங்கே என்ன நடக்குதுன்னு யாருக்குமே தெரியாது. ஏன்னா எல்லாமே பேனு. அவன் ஊருக்குள்ளே என்ன நடக்குதுன்னு அவனுக்கு மட்டும்தான் தெரியும். அவனுங்களாம் ரெஸ்பெக்ட்லாம் பயங்கரமாக இருக்கும். ஒரு ஹாலிவுட் படம் நீங்கள் ஒன்று எடுத்துக்கிட்டீங்கனாலே மோஸ்ட் ஆஃப் த மூவிஸில் வந்து சைனீஸ் கேரக்டர் ஒன்று கண்டிப்பாக இருக்கும். நீங்கள் எத்தனை படத்தில் வந்து இந்தியன் கேரக்டர் வந்து பார்த்துருக்கீங்க? ஆனால் இந்தியன் மார்க்கெட்டு தான் உலகத்துலேயே பெரிய மார்க்கெட்டு. ஆனால் அவனுங்க நம்மளை மதிய விட மாட்டானுங்க. இதுக்கெல்லாம் காரணம் என்ன அப்படின்னா நம்ம தான். நம்ம இப்படி உள்ளுக்குள்ளேயே அடிச்சுக்கிட்டு இப்படியெல்லாம் அசிங்கமாலாம் வீடியோ போட்டுட்டு இருக்கிறதா இது எல்லாத்துக்குமே காரணம். சரி, நம்ம ஊர்லாம் ப்ரொமோட் பண்ணுறதுக்குலாம் எவ்வளோ விஷயம் இருக்குது. எனக்கு தெரிஞ்சு நம்ம ஊரில் இருக்க டூரிஸ்ட் பிளேஸ் மாதிரி வேறு எந்த ஊர்லேயுமே இருக்காதுன்னு நினைக்கிறேன். இங்கெல்லாம் நான் ஒரு அதிகபட்சம் ஒரு 2-3 பிளேசஸ் இருக்கும் நல்லா ஒரு டூரிஸ்ட் வைப் கொடுக்குற மாதிரி. ஆனால் நம்ம ஊர்லலாம் விரல் விட்டு எண்ண முடியாது. அவ்வளோ பிளேசஸ் ஒரு பயங்கரமாக இருக்கும், வைபாக இருக்கும். ஒரு பீச் போனால், ஹில்ஸ் போனால், இங்கே பீச் ஹில்ஸ்லாம் ஒன்றுமே ஹில்ஸு பீச் அவ்வளோதான், வேறு எதுவுமே இருக்காது அங்கே. ஒரே வெட்ட வெளியாக இருக்கும், தட்ஸ் இட். ஸோ நம்ம என்னைக்கு ஒன்றா இருக்குமோ அன்னைக்கு தான் இந்தியன்ஸோட லெவல் டாப்பில் வந்து நிற்கும்.